முள்ளங்கி முருங்கைக்காய் காரக்குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல் எடுத்து இடிக்கல்ல தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதுக்கப்புறம் சேர்த்துக்கிங்க. 1 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் காய் வேகட்டும். ஓரளவு வெந்திருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் கொதி வரட்டும். நம்ம தேங்காய் துருவிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினது எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். நீங்களும் இந்த அருமையான முள்ளங்கி முருங்கைக்காய் காரக்குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.